நான் தான் சொல்றேன், பாவிகளோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், தப்பே கிடையாது. ஆனால் அவிசுவாசிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆமென். அவிசுவாசிகள் உள்ளேயும் இருக்க வாய்ப்புண்டு. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் மனது தயவு செய்து நல்ல விசேஷத்தினால் கனெக்ட் பண்ணப்படட்டும். நீங்க மற்றவங்க சொல்றதை வச்சு உங்களை சிந்திக்காதீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. காலையில் சிலருக்கு வேலையே கிடையாது, தின்னுட்டு அப்படியே ரவுண்டில் போகிறது, எவனையாச்சும் உட்காந்து ஊர்கதை பேசுறது. அந்த ஊர்கதை பேசுறேன்னு சொல்ல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த நேரத்தில் உங்களை வெளியே துரத்து, எந்த நேரத்தில் நீங்கள் வந்து நடுரோட்டுக்கு வந்துடுவீங்க. அப்படியா? அன்று முழுவதும் அதே பாடல், இரவும் பகலும் மற்றவர் சொன்ன வார்த்தையை தியானித்திடுவேன். நான் அடுத்து போய் 2 பேர்கிட்ட போய் நம்ம நடுரோட்டுக்கு வந்துடுவோமாமே, நம்ம நடுரோடு இப்படியே கன்ஃபர்ஷன் அடிச்சு இருதயம் நிறைஞ்சோன்னா வாய் என்ன செய்யுது? ஓ, தட்ஸ் வெரி டேஞ்சர். அவன் பேசுவான், அவன் நச்சுவாயன், அவங்க கூட உட்காரக்கூடாதுன்னு உலகமே சொல்லியிருக்கு. நீ அங்கே தானே போகிற. நாய் கூட தூங்கிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அடிக்கடி, என்ன அப்படி ஆகி போயிருமாமே, அவர் சொன்னாருங்க இப்படி ஆகி போயிருவாமே, இப்படி டெய்லி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் எந்திரிங்க, நான் நாய் கூட தூங்கிட்டு வந்து நாறுதுன்றீங்க. உங்களை யாருங்க நாய் கூட போய் படுக்க சொன்னது? நைட்டெல்லாம் நாய் கூட தூங்கிட்டு காலையில் வந்து நாறுது, எதுவும் நாறுது, நாறு தானே செய்யும். நீ போய் உட்காந்து ஊருக்கதை பேசுனா அதுதான் இந்த நாற்று தானே வரும். ஏசுண்டத்தில் கழுவப்பட்டு நான் மனசு புதுசானா தான் வாழ்க்கை மறுரூபமாகும். இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், பாவிகளோட தொடர்பு வச்சுக்காங்க, அவிசுவாசிகளோட தொடர்பு வச்சுக்கிறாதீங்க. வெரி டேஞ்சர். பாவி தம்மம் போட்டு கூட சொல்லுவான், ஒன்றும் கவலைப்படாமப்பிள்ள, பெரிய லெவலுக்கு கடவுள் கொண்டு வந்துருவாருன்னு. அவன் கூட பழக்கம் வச்சுக்க. அவன் கப்புக்குன்னு போட்டு பாசிட்டிவாகவே பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தர் ரீகா பாரா சாந்தாரா பா, ஒரு பெரிய கரிய உருவத்தை நான் பார்க்கிறேன். அப்பா கிளம்புரு. அவன்கிட்ட தான் நீங்கள் டேஞ்சராக இருக்கணும், அவன்கிட்ட தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். I'm not criticizing prophecies. ப்ராஃபஸியோட ரொம்ப சென்சிட்டிவாக கேட்குறவன், அதை பிரேக் பண்ண விரும்புகிறவன் அந்த விஷயங்கள்லாம் ப்ராஃபஸியில் சொல்கிறது சொல்லலை. எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரதர். நீ ஜாக்கிரதை என்னத்தை கண்ட உட்கார் சிறப்புடைய அவனுக்கு இத்தனை வருஷம் நீ ஜாக்கிரதை என்னத்தை கண்ட. எங்க இயேசு சொன்னார், நீங்கள் பின்பற்றும் போது நீங்கள் உங்களை நடத்துகிறவர்களுடைய முடிவை நன்றாய் கவனித்து அவர்களுடைய நடக்கையை பின்பற்றுங்கள். ஒருவன் உன்னை வழி நடத்தினால் அவன் வாழ்க்கையை பாரு, அவன் முடிவைப்பாரு, அதை பார்த்து முடிவெடுத்தவனை பின்பற்று. நண்புக்குரியவர்களே, சிந்தனை, சிலருக்கு பேர் சிந்தனை செல்வர்னு வைக்கலாம், சிந்தனை செல்வி, சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், பாவிகளோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம், தப்பே கிடையாது. ஆனால் அவிசுவாசிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆமென். அவிசுவாசிகள் உள்ளேயும் இருக்க வாய்ப்புண்டு. அவிசுவாசமாய் பேசுகிறவர்கள், எப்பொழுதும் எதிர்மறையாய் பேசுகிறவர்கள், வியாதியை பற்றி பேசுகிறவர்கள், கப்புன்னு வாய அடைச்சிடணும் நீங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். அதை நீங்கள் செய்கிற ஒரு பெரிய இது. குறை சொன்னால் காது அடைச்சிடணும். ஒன்று வாயடை, இல்லை உன் காதடை, ரெண்டில் ஒரு முடிவு எடுத்துக்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை தவறானதை சிந்திக்க வைத்து தவறான இடத்திற்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லும். ஒரு கப்பல் எங்க போகும்? சுக்கான் எங்க திரும்புதோ அங்கதான் கப்பல் போகும். ஒரு கார் எங்க போகும்? ஸ்டீரிங் எங்க திரும்புதோ அங்கதான் போகும். உன் வாழ்க்கை எங்க போகும்? உன் மனசு எங்க இருக்குதோ அங்கதான் போகும். அதை நடத்துகிறவன் போகும் இடம் என்று யோசிக்கும் இடம் எதுவோ, அண்டர்லைன் தி வேர்ட், யோசிக்கும் இடம் எதுவோ, எங்கே போகிறது? ஒரு பஸ் உட்கார்ந்து இருக்கிறவன் எங்க போகணும்னு யோசிக்கிறானோ அங்க போகுது. உன் வாழ்க்கை எங்க போகுது சொல்லுங்க? யோசிக்கும் இடம் எதுவோ. சொல்லுங்க எல்லாரும், திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. அந்த இடத்திற்கு மிகவும் சிறிய சுக்கானாலே கொண்டு செல்லப்படும். 2 வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று யோசிக்கும் இடம், இன்னொன்று சுக்கான். யோசிக்கும் இடம் என்பது பிரைன், சுக்கான் என்பது நாக்கு. அப்படியே சுக்கான் சிறுசா இருந்தாலும் பெரிய கப்பலையை திருப்பிடுதான். அப்படியே ஸ்டேரிங் சிறுசா இருந்தாலும் பெரிய காரியை திருப்பிடுது. அப்படியே நாக்கு சிறுசா இருந்தாலும் லைஃபையே திருப்பி ஐஸ்வர்யத்துக்கு நேராக கொண்டு சேரும். இன்னைக்கு தரித்திரத்தில் இருக்கலாம், ஆனா நீ ஐஸ்வர்யத்தை யோசி, அடுத்து நீ யோசிச்சிருந்தா சுக்கானை திருப்பிடுவ. கரெக்டா போற போக்க பார்த்தா அப்படியே காணாம போயிடுவோம் போல அப்படின்னு யோசிக்கும் போது அதே பேசுறான், அப்படியே போயிடுறான். இவன் போற போக்கே சரியில்லை சார் அப்படி பேசுவான் பாருங்க. அவன் போற போக்கே சரியில்லாம போயிடுவான்.
நான் என்ன சொல்றேன், அவன் எங்க போறான்னு பேசாத, அவன் எங்க வரணும்னு பேசு. பெரிய ஆளா வந்துருவீங்க சார் அப்படின்னு சொன்னா, நான் தான் திரும்ப சொல்றேன் இந்த வார்த்தை. அவன் தம்ம போடுறவனா இருந்தா கூட, தண்ணி அடிக்கிறவனா இருந்தா கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்காங்க. அவன் நல்ல வார்த்தையை பேசுறான், அவன் தன்னை கெடுத்துக்கிறான், ஆனா ஒன்றை கெடுக்கல. நீ நல்லா வருவன்னு சொல்றான். அவன் நல்லா நிறைஞ்சாலும் ஒன்றை கெடுத்துக்கிட்டு இருக்கானே. அவர்கள் வார்த்தை கேன்சரை போல பரவும். அறிவிளவு என்றால் கேன்சர். வார்த்தைகள் கேன்சரை விட மோசமானது. கேன்சருக்கு நண்டு தான் படம் தெரியுமா உங்களுக்கு? கேன்சருக்கு நண்டை தான் அப்படி வச்சிருப்பாங்க. ஏன் நண்டு வச்சிருக்காங்க? இந்த நண்டு மட்டும்தான் 4 திசையிலையும் ஓடும். பார்த்துருக்கீங்களா? புலிலாம் ஃப்ரண்ட்ல தான் ஓடும், பேக்கில் போக தெரியாது. அதே ஸ்பீடில் போகுமா, ரிவர்ஸில் போட்டு ரிவைண்ட் பண்ணி விட்டால் தான் ஓடும். ஆனால் நண்டு பேக்கில் போகும், சர்சஸ்ன்னு ஃப்ரண்ட்டில் ஓடும். அப்படியே சைடில் போகுங்க, அப்படியே லெஃப்டில் போகும். இந்த கேன்சர் கிருமி எந்த பக்கமும் அப்படி பரவக்கூடியதான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வரும்போது அந்த கிருமிகள் எல்லாம் அழிக்கப்படுது இயேசு நாமத்தில். ஏன்னா 4 திசை போகுது, கர்த்தருடைய வளம் 8 திசைகளை பரவி காலி பண்ணிடுது. ஓகே ரைட்டு. என்ன சொல்ல போகிறேன், இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் கேன்சரை விட இந்த எதிர்மறையான வார்த்தை தான் ரொம்ப கொடுமையானதுன்னு பைபிள் சொல்லுது. ஜஸ்டின் சொல்லலை. அவர்களுடைய வார்த்தை அறிவிளவை போல படரும். அதான் சொல்கிறேன், இந்த நச்சு வாயன் வீட்டில் உட்காரவே உட்காராதீங்க. ஆமாம், அது படரும். எதிர்மறையாய் பேசுகிற இடத்துக்கு போதும். ஏன் சண்டே நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கீங்க, நல்ல வார்த்தையை கேட்குறீங்க. Thank you.